இப்ப கவர்மெண்ட் லேண்ட ரொம்ப நாளா வந்துட்டு என்க்ரோச் பண்ணி சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்குள்ள அவங்களுக்கு அந்த நிலத்துக்கான ரைட்ஸ் கிடைக்குமா? ஒருவேளை அப்படி என்க்ரோச் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏழைகளா இருந்தாக்கா அவங்களுக்கு அரசு ஏதாவது சலுகை செய்ய முடியுமா? டி.கே. சண்முகம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு 2015ல நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கேஸ் ஒண்ணு இருக்கு. அதுல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, நீங்க 40 வருஷம் கூட ஒரு வாட்டர் பாடியில ஒரு ஏரி புறம்போக்கு இடத்துல நீங்க வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னா அது கவர்மெண்டோட இடம் அப்படின்னு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்துச்சு, உங்க பேர்ல வந்து அதுல பட்டா இல்ல, டாக்குமெண்ட் இல்ல, கவர்மெண்ட் லேண்ட்ல அப்படின்னா என்க்ரோச்மெண்ட் தானே தவிர உங்களுக்கு அந்த லேண்ட்ல எந்த விதமான ரைட்ஸும் வராது. எப்போ உங்களை கவர்மெண்ட் அந்த இடத்துல இருந்து வெளியே போங்கன்னு எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுக்குதோ அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி ஆகணும். அதே மாதிரி எம்.சி. மேத்தா வர்சஸ் கமல்நாத் அப்படிங்கிற வழக்கு 1997ல சுப்ரீம் கோர்ட் லேக்ஸ், வாட்டர் பாடிஸ் இது எல்லாமே பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு அப்படின்னும், கவர்மெண்ட் இஸ் அ ட்ரஸ்டி அண்ட் இட் கான்ட் அலோவ் எனி பிரைவேட் ஓனர்ஷிப் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க 30-40 வருஷம் அதே இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கீங்க, நீங்க 2 தலைமுறையா அதே வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா கூட அது ஏரி இல்ல வாய்க்காலோட இடம், அதாவது வாட்டர் பாடியோட இடம் அப்படின்னு தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னு கவர்மெண்ட் உங்ககிட்ட மறுபடியும் இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க போய் தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்க ரொம்ப நாளா வாழ்ந்தீங்க, அந்த இடத்துல என்னோட வீடு இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஓனர்ஷிப் இருக்கு, ஈஸ்மெண்ட் ரைட்ஸ் இருக்குன்னு நீங்க எதுவுமே கிளைம் பண்ண முடியாது.